வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் தொடர்ந்து 4வது நாளாக குவியலாக நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு அம்மாநிலத்தில் 112 கிலோமீட்டர்கள் பயணித்து தமிழகத்தின் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் தான் தென்பெண்ணை ஆறு சேமிக்கப்பட்டு அங்கிருந்து தென்பெண்ணை ஆற்றின் வழியாக திறந்து விடப்படும் நீர் கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் வழியாக பின்னர் வங்காள விரிகுடாவில் இந்த தென்பெண்ணை ஆறு கலக்கிறது. இப்படி கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய நீரில் அதிகப்படியான ரசாயன நீர் கலந்திருப்பதால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்து விடப்படும் நீர் தென்பெண்ணை ஆற்றில் கருநிறத்தில் சென்று அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கடந்த 4 நாட்களாக 400 முதல் 500 கனஅடி நீர் திறக்கப்பட்ட போது நுரை பொங்கி காட்சியளித்த நிலையில் இன்று வினாடிக்கு 240 கனஅடி நீர் மட்டுமே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நிலையிலும் கூட நுரை பெய்யாததால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.